சிவாய நம. இன்றைக்கி நம்ம போகர் 7000ல் முதல் காண்டத்தில் மண்டலங்களை பற்றி போகர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம உடம்புல 3 மண்டலங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம்னு. இங்கே அக்னி மண்டலம்ங்கிறது சுவாதிட்டான சக்கரத்துக்கு கீழே மூலாதாரத்தில் இது இருக்கும். இதோடைய நிறம் சிகப்பு, 4 இதழ் தாமரைகளாக இருக்கும். வாசி கொண்டு ஊதினால் மும்மலங்களும் நீங்க பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிய மண்டலம்ங்கிறது திருமாலின் வீடான மணிப்பூரகத்திற்கு மேலே ருத்ரனின் வீடான அநாகதம். இது இங்கே 12 இதழ் தாமரையாக இந்த இடம் இருக்கும். நிறம் பளிங்கு நிறத்தில் இருக்கும். வாசி கொண்டு ஊதுறப்போ நம்மளுடைய ஜீவன் பொன் போல மிளரும்னு சொல்கிறாங்க. சந்திர மண்டலம்ங்கிறது விசுத்திக்கு மேலாக மனோன்மணி தாய் வீற்றிருக்கும் ஆகினேயை குறிக்குது. இங்கே வாசி கொண்டு ஊதுறப்போ அமிர்தம் அருவியாக வருமாம். அனைத்து 16 கலைகளும் கைவரப்பெறும் சொல்கிறாங்க. இங்கே வாசி கொண்டு ஊதுதல்னு சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும். நான் வாசி யோக பயிற்சி வகுப்புகள் போனது கிடையாது. என் பொறுதல் படி நான் என்னன்னு சொல்கிறேன். நம்ம சுழுமுனை வழியாக சுவாசத்தை அந்தந்த மண்டலங்களில் கவனம் செலுத்தி நம்ம பயிற்சிக்கிறது தான் வாசி கொண்டு ஊதுறதுன்னு என்னுடைய புரிதல். அதுதான் நான் எப்படி இப்போ நான் பயிற்சி பண்ணுவேன் அப்படின்னா, நார்மல் ப்ரீதிங் தான் இருக்கணும். மூச்சு நம்ம வெளியே விடுறப்போ நார்மலாக இருக்கலாம். உள் இழுக்கிறப்போ நம்ம எந்த ஆதார சக்கரத்தில் நம்ம கவனத்தை செலுத்துகிறோமோ அங்கே நம்ம சுவாசம் போகிறது நம்மளால் உணர முடியும். இந்த விருப்பம் இருக்கிறவங்க ஒரு நல்ல ஒரு தியானம் சொல்லி கொடுக்குற ஒரு குரு கிட்ட கைடன்ஸ் மூலமாக பண்ணுங்கள். ஏன்னா இந்த சக்கரங்கள், மண்டலங்கள் இதெல்லாமே எனர்ஜி சென்டர்ஸ். அதனால் நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம தியானம் பண்ணுறப்போ ஒரு சிலருக்கு சில அனுபவங்கள் பயம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். அதனால் ஒரு கைடன்ஸுக்கு கீழே பண்ணுறது நமக்கு நல்லது. இந்த மண்டலங்கள் பற்றி குறிக்கிறது எல்லாமே யோக பயிற்சி முறைகள் தான். இது எல்லாமே நன்றி. நாளைய பதிவில் நம்ம திருமூலர் இந்த மண்டலங்களை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். நன்றி.